பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த நிர்வாகி திரு கனகராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஃபேர் டீலிமிட்டேஷன், அதுக்கான அந்த எல்லா தலைவர்களையும் கூட்டி அது பல விஷயங்களை திசை திருப்பதற்காக ஸ்டாலின் செய்த விஷயம் அப்படின்னு பாஜக விமர்சிக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க. திசை திருப்புறது தானே. திசை திருப்ப விடாமல் ஸ்டாலினை ஆரம்பத்திலே தோக்கடிச்சிட்டா நல்லது தானே. இவர் எதையோ திசை திருப்புறார் இல்லையா? இவர் தப்பா அப்படி ஒன்று நடக்கவே போகிறதில்ல. கோயம்புத்தூருக்கு வந்து அமித்ஷா வந்து அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன சொன்னார் அவர்? குறையாதுன்னார். எனக்கு குறையாதுங்கிறது இல்லை. குறையாது அப்படின்னு சொன்னால் எனக்கு 39ஆவே இருக்கும், ஆனால் 80 வச்சுருக்கவருக்கு 120,000ன்னா என்ன அர்த்தம்? இப்போ கூப்பிட்டு சொல்லிட்டோம். அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அதை வந்து ஒரு பெரிய ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார். திமுக அதை மடைமாற்றம் செய்வதற்காக இதை சொல்லுது. கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா போகிறாங்க, இவங்கிட்ட ஒரு பெரிய ஆயுதமாக இதை வச்சுக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை பறிச்சிடலாம்ல. நீங்கள் என்ன செய்யலாம்? நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் 25 வருஷத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்ன சொல்லலாம்? நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறதே இல்லைன்னு சொல்லலாம். அல்லது என்ன சொல்லலாம்? நாங்கள் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணோன்னா 71ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். 843 இருக்கைகள் எதுக்காக போட்டு வச்சுருக்கீங்க? வாட் இஸ் தட் 843? புதிய நாடாளுமன்றம் கட்டுறீங்கல்ல, 843 பேர் உட்கார்றது மாதிரி சீட்டு எதுக்கு போட்டீங்க சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொல்லட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பேசுறது இல்லை. அமித்ஷா அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுறது இல்லை. ஒன்று நாடாளுமன்றத்துக்குள்ளே சொல்லணும், இல்லை வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும். அதுக்கான நாட்களோ இதோ இல்லையே. நீங்க 2026க்கு பிறகுதான் இருக்க போகுது. நீங்க 2025 மார்ச் மாசமே கூட்டுறதுக்கான தேவை என்ன? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க திசை திருப்புறீங்க. 2026 பிப்ரவரியில கூட நீங்க செஞ்சிருக்கலாம். ஃபேர் டீலிமிட்டேஷன் கமிட்டி போடும் போது நீங்க இதை செஞ்சிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். இப்போ எந்த ப்ராசஸுமே தொடங்கலையே சார். நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆர்டிகிள் 370 எவ்வளோ நேரத்தில் அதை ரிப்பீல் பண்ணாங்க? ஆர்டிகிள் 370 ரத்து பண்ணாங்கல்ல, அந்த சட்டத்தை அமுல்படுத்த போகிறாங்கங்கிறது எப்போ தெரிஞ்சது? அன்னைக்கு தான் தெரிஞ்சது. 5 மணி நேரம் டிபேட்டு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ போய் பேசலான்றீங்களா? அதுக்கு பின்னால் ப்ராசஸ் ஆரம்பிச்சப்போ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அரசியல் கட்சியெல்லாம் வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா இது? முன்கூட்டியே இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, தென் மாநிலங்கள் இப்போ குரல் கொடுக்குது, கேரளா குரல் கொடுக்குது, தெலுங்கானா குரல் கொடுக்குது. ஒட்டுமொத்தமா இணைந்தே குரல் கொடுக்கலையே. இந்த கூட்டம் நடந்த போது கூட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்த எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கலையே. எந்த கூட்டத்துக்கு? ஏன் எப்படி சொல்றீங்க? ஆந்திரால இருந்து சரியான குரல் வரல, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து குரல் வரல. இதெல்லாம் நீங்க அழைப்புதல் கொடுத்த சைட்ல இருந்தே சரியான பதில் வரலையே. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டில இருந்து சரியான பதில் வரல. ஸோ அப்போ இணைந்தா தானே நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்த முடியும். இல்லை, பலருக்கும் பல பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒருத்தர் அவர் இதுக்கு எதிராக பேச மாட்டார். நம்ம மாநிலத்துக்கு கூடுதலாக 100 சீட்டு வர்றதை இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் இந்த இதோடலாம் சேர்த்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் நின்றுருக்கு. இப்போ ஒரு 7 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து இப்படி குரல் கொடுக்குறாங்க. இது இன்னும் கூட வலுப்படும். நீங்கள் உடனே முதல்ல என்ன கேட்குறீங்க? செஞ்சிட முடியும் இல்லை, வலுப்பட்டு என்ன செஞ்சிட முடியும்? மக்கள் பிரதிநிதிகள் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாடு வாங்குச்சா? ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட்டு பண்ண பிறகு தமிழ்நாடு நடத்த முடிஞ்சுதா? ஓபிசி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும் பேக்வேர்டு கிளாஸுக்கு இருந்ததா? இது தமிழ்நாடு மட்டும்தான் அந்த சென்ட்ரல் கோட்டா 15% இது எம்பிபிஎஸ்ல இருக்கு. இது உயர் படிப்புகளில், மருத்துவ உயர் படிப்புகளில் தமிழ்நாடு மட்டும்தானே ஓபிசிக்கு மட்டும் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போச்சு, வெற்றி பெற்றதா? தமிழ்நாடு அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு பண்ணிச்சா? சரி, இந்த 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 கேள்வியை கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து 3 வேளாண் சட்டங்கள் வந்தபோது ஒரு புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டேன்னு அண்ணாமலை பேசினார்ல. 1 வருஷம் போராட்டம் நடந்ததில்ல. 1 நாள் நடந்துச்சு, 2 நாள் நடந்தது, 1 மாதம் நடந்தது, 2 மாதம் நடந்த உடனே
இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி போட வைக்க முடிஞ்சதில்லை அவங்கனால. அரசியல் பார்ட்டிகள் கொஞ்சம் பேர் இதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் பீப்புள் வில் ஃபைட், பீப்புள் வில் சக்சைட். அது நியாயமாக இருக்கிற பக்கத்தில் சக்சீட் ஆகிற வரை மக்கள் போராடுவாங்க. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மும்மொழி கொள்கை சம்பந்தமான ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதம் ஒளிபரப்பப்படவில்லை அப்படின்னுங்கிற சூழல் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு, அது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? இதில் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வெளியே தமிழ்நாடுங்கிறதுனால வெளியே தெரிஞ்சுது. நார்த் இந்தியாவில் இது நடக்காது. இங்கே தமிழ்நாட்டிலேயே தொலைக்காட்சிகளில் பல தொலைக்காட்சிகளை பாருங்கள். இந்த தேர்தலுக்கு முன்னால் எத்தனை தொலைக்காட்சிகளை யார் வாங்குறாங்க நம்ம இப்போ பேச வேண்டாம். அப்படி தொலைக்காட்சிகள் பேரை சொல்கிறதெல்லாம் ஒரு சிரமம் இருக்கும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் எத்தனை தொலைக்காட்சிகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அநேகமாக அதை ஒரு மோனோபலைஸ் பண்ணுறது, ஒரே மாதிரியான குரலில் பேச வைக்கிறது, உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்துறது அப்படிங்கிறத பிஜேபி ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஆசை வார்த்தை கூறுவது, இன்னொரு பக்கம் வந்து எதிராக நிற்கிறவங்கள அவங்கள இல்லாமல் பண்ணுவது என்பதை அவங்க கடந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை இப்போ அரசு இதை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. தமிழ்நாடுங்கிறதுனால உங்களுக்கு வெளியே தெரிஞ்சிருச்சு. வேறு இடங்களில் ஒன்று எடுக்க துணிய மாட்டாங்க, அல்லது அதை நிப்பாட்டாங்க. எத்தனை பத்திரிகையினுடைய எடிட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டார்கள், என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டார்கள். ஏற்கனவே வயர் இணையதளம் ஏராளமான பெயர்களை அது சொல்லியிருக்கு. இப்படி சொன்னதுக்காக நீக்கப்பட்டவர். தமிழ்நாட்டில் சன் நியூஸ்லேருந்து வீரபாண்டியன் நீக்கப்பட்டார். நீங்கள் இங்கே பந்தாடப்பட்டவர்களுடைய இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இங்கே புதிய தலைமுறை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, அதுக்கு பின்னால் அது எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வர ஆரம்பிச்சோம். எவ்வளோ பேர் என்னென்னலாம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே இது வந்து இந்தியா முழுவதும் நடக்கிறதுனுடைய ஒரு பகுதி, பிஜேபியினுடைய இயல்பை குறிக்கிற ஒரு பகுதி. இப்போது இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த கால சூழலில் தேர்தல்கள், அந்த தேர்தலினுடைய மையப்பகுதியாக இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை டாஸ்மார்க். அந்த டாஸ்மார்க்கு இடி பிரச்சனை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இடி தவறுகளை கண்டுபிடித்திருந்தால், அதில் வந்து முறைகேடு நடந்திருந்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கலாம். அதில் முறைகேடில் யார் ஈடுபட்டாலும் என்ன, நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான். ஆனால் இது இந்த காலத்தில் இடி அரசியலுக்காக மட்டும்தான் அது இருக்குது. இடி மட்டும் இல்லை, பெரும்பாலான நிறுவனங்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நான் டாஸ்மாகில் முறைகேடே நடக்கலை அப்படிலாம் சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஆனால் இடி யோக்கியமாக நடக்கலைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இடியுடைய நிலைப்பாடு சரியா இல்லை. அது இப்போ அடியாளாக தாங்க இருக்குது. அது ஒன்றிய அரசாங்கத்தின் அடியாளாகத்தான் வேலை பார்க்கிறது. இங்கே இந்த இருக்க பிஜேபி ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஊழியரோட வீட்டில் டி நகரில் தான் இது நடந்ததா போனாங்க. காலையில் 7 மணிக்கு போனாங்க, 12 மணி வரை நடந்தது. அது யாராவது போனால் ஒருத்தரை சந்திக்க முடியாது, சோகமில்லைனா போக முடியாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு பாஜக தென் சென்னை மாவட்ட தலைவர் உள்ளே போகிறாரு, வெளியே வராரு, கொஞ்ச நேரத்தில் இடி போயிடுச்சு. இப்போ 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒன்று, இடி நாங்கள் தெரியாமல் இங்கே போயிட்டோன்னு சொல்லணும், அல்லது பிஜேபி ஏன்டா என் ஆளும் வீட்டில் சர்ச் பண்ணாங்கன்னு கேட்கணும். சேலத்தில் 2 விவசாயிகளை இடி சம்மன் பண்ணிச்சா, பிஎம்எல்ஏ கேஸில் சம்மன் பண்ணிச்சா இல்லையா? இப்போ அந்த கேஸ் என்னாச்சு? இதே இடி அஜித் பவார் மேலே 4000 கோடி, பிரதமரே சொன்னார் ஊழல் பேர்வழி அஜித் பவார் அப்படின்னு சொன்னார். 4000 கோடிக்கு அவர் மேலே வந்து கேஸ் போட்டாங்களா? சொத்துக்களை முடக்கினாங்களா? அடுத்து அவர் இவங்க கூட்டணியில் சேர்ந்தாரா? துணை முதலமைச்சர் ஆனாரா? இடி கேஸை வாபஸ் வாங்கிருச்சா? அவர் ஃப்ரீஸ் பண்ணியிருந்த அவருடைய சொத்துக்களை எல்லாம் விடுவிச்சிருச்சா? என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் யார்? புரோக்கர். வேறு கட்சிகளில் இருக்கிற ஆட்களை அடியாளாக இடியை பயன்படுத்தி உங்கள் கட்சிக்கு ஆளை கூட்டு வர்றதுக்கு புரோக்கராகவும் அடியாளாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதுதான் அதில் இருக்குது. மற்றபடி நான் வந்து கரப்ஷன் அல்லது விதிமீறல் இதன் மீது நிர்வாகம் எடுக்கிற நடவடிக்கைகள் அதுக்கு குறுக்கவே நிற்க முடியாது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் நீங்கள் நம்ம பெரிய செய்திகள்லாம் இருந்துச்சு, பல கோடி ரூபாய் பணம் அந்த தீ விபத்துனால பிடிபட்டிருக்கு. அதுக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்ணி இடமாற்றம்லாம் செஞ்சாங்க. பொதுவாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் இப்படி கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் தனிப்பட்ட முறையிலையும் கனகராஜ் சார் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பிஜேபி எல்லா காலத்துலேயுமே எல்லா நிலையிலும் ஊழலும் முறைகேடுகளும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் விதிவிலக்குகளாக இருந்தது. ஆனால் பிஜேபி நான் சொன்ன மாதிரி அடியாளாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் நீதிமன்றத்தை மொத்தமும் சொல்லினா கூட நீதிபதிகளை பல பேரை அப்படி அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க.
நீங்கள் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கட்டுக்கட்டாக பணம் பிடிச்சதுனால மட்டும்தானே சொல்கிறீங்க. நீங்கள் வந்து வெளியில் இருந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் எப்படி போடணும்னு வெளியிலேருந்து சொல்கிறாங்கன்னு வெளியே வந்தாங்கல்ல. அந்த உச்சநீதிமன்ற 4 நீதிபதிகளில் ரஞ்சன் கோகையும் உண்டா, சிலமேஸ்வரோட அவரும் சேர்த்து வந்தாரா, இன்னும் 2 பேரும் வந்தாங்களா, இவர் தலைமை நீதிபதி ஆனாரா? கொஞ்ச காலம் இவர் முரண்டு பிடிச்சார். அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அவரோட செட்டில் பண்ணிவிட்டு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்த ஒரு வழக்கில் என்னாச்சு, இடித்தவனுக்கே அந்த இடம்னு பாபர் மசூதி இடத்த நீங்கள் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக போயிட்டார். ராஜ்யசபாவில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார்? அதுக்கு பின்னால் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டாக அவர் வந்து இந்த வந்த விஷயங்கள் எல்லாம் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாரா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டிபேட்டில் அவர் கலந்து கொண்டு இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணார். எனவே நீங்கள் இவர் வீட்டில் கட்டுக்கட்டாக இவர் பணம் வாங்கியிருக்காரு, அவர் பதவி வாங்கியிருக்காரு. பிஜேபி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் பியூரோக்ரஸி அல்லது ஜுடிஷியரி அல்லது வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கணிசமான பகுதியை அது விலைக்கு வாங்கியிருக்கு. சில பேருக்கு பதவி கொடுக்கும், சில பேருக்கு பணம் கொடுக்கும், சில பேரை மிரட்டும். தஹில் ரமானின்னு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை நீதிபதி இருந்தாங்கள்ல, அவங்கள இங்கேருந்து மணிப்பூருக்கு அனுப்பிச்சு. எதுக்கு மணிப்பூருக்கு? அவங்க போக மாட்டேன்னு ரிசைன் பண்ணோன்னா சிபிஐ அவங்க மேலே கேஸ் கொடுத்தது தெரியுமா? அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ கேஸ் போட்டதுங்கிறது பெரிய செய்தி, இல்லைன்னு சொன்னது எங்கேயும் செய்தி வரல. ஏன் தெரியுமா? பில்கிஸ் பானு வழக்கில் தவறிழைத்த போலீஸ்காரனும் டாக்டரும் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்த தஹில் ரமானி அப்போது மகாராஷ்டிராவில் இருந்தாங்க. மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் இருந்தாங்க. இங்கே தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. சங் பரிவார் இஸ்லாமியர்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளான போது அந்த காயம்பட்டவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸை விடலை. எல்லா ஹாஸ்பிட்டல் முன்னால் நின்று தடுக்கிறான். கோர்ட்டு நேரம் முடிஞ்ச பிறகு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுங்கன்னு சொல்கிறாரு. இல்லைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்றாரு. இதெல்லாம் நடக்குது. சொன்ன 2வது வாரம் அவரை தூக்கி சண்டிகரில் போடுறாங்க. அதுக்கு பின்னால் அவரை புவனேஸ்வர் நம்ம ஒடிசா தலைமை நீதிபதி கொலிஜியம் என்ன சொல்லிச்சு, தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக அவரை நியமிச்சது. வந்தார் அவர். 3 தடவை கொலிஜியம் ஆர்டர் போட்டுச்சு. வந்தாச்சா? இட்ஸ் அ வார்னிங். டேய், நான் சொல்கிற மாதிரி நீ தீர்ப்பு கொடுக்கணும், நான் சொல்கிறது மாதிரி நடந்துக்கணும், எனக்கு எதிராக பேசக்கூடாது. லோயா கேஸு மர்மம் இன்னைக்கும். லோயா எதுக்காக இறந்தார்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? பாஜக இந்த தேசத்துக்கு பேரழிவு, பேரிடர் என்று நான் சொல்வதனுடைய பொருள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு புல்டோசர் கூடாது அப்படின்னு. இப்போ 4 நாளைக்கு முன்னால் புல்டோசரை 2 நாளைக்கு முன்னால் அடிச்சிருக்காங்கல்ல. புல்டோசரால் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு சொந்தக்காரர்களுடைய பெயரையெல்லாம் எழுதி பாருங்கள். ஆடைகளை வைத்து குற்றவாளிகளை கலவரக்காரர்களை அடையாளம் செய்யலாம்னு சொன்ன மோடியோட வாசகமும் இதுவும் பொருந்தி போகுதான்னு பாருங்கள். உச்சநீதிமன்றம் அப்படிலாம் புல்டோசர் வச்சு இடிக்க முடியாது. நீங்கள் இல்லீகல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இடிச்சிருவீங்களா? நீங்கள் உங்களோட வேலை என்னது? போலீஸ் நினச்சா தண்டனை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு யார் தண்டனை கொடுக்க முடியும்? நீதிமன்றம் தான் சொல்ல முடியும். நம்ம ஊரில் என்ன சொல்லியிருக்கான், 1000 குற்றவாளி தப்பித்து கொண்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நீங்கள் இடிச்சு தள்ளிட்டீங்களா? இப்போ அஸ்ஸாமில் நீங்கள் இடித்து தள்ளின பிறகு வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கு நீதிமன்றம். என்ன பண்ணுவீங்க? எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசு அமைப்பு முறைகளை கிட்டத்தட்ட அவங்க தகர்த்து வச்சுருக்காங்க. அதனுடைய விளைவு என்று பார்ப்பதற்கு பதிலாக அதனால தான் நான் அதை பேரிடர் என்று சொல்வது எல்லா ஆங்கிள் இருந்தும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.